புதுச்சேரியில் படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தி இளைஞர்கள் கோட் ஷூட் அணிந்து வீதிகளில் இறங்கி குப்பைகளை அள்ளும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இதுவரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வேலை கேட்டு பதிவு செய்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு வேலை வழங்காமல் பலருக்கு தவறான வழிகளில் வேலை வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று நூதன போராட்டம் நடைபெற்றது. கோட்ஷூட் அணிந்து வந்த அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சுப்பையா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மறைமலை சாலை வழியாக சென்று வீதிகளில் இறங்கி குப்பைகளை அகற்றி தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். மேலும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு சுயதொழில் தொடங்க வங்கி மற்றும் அரசு மேம்பாட்டு கழகங்கள் மூலம் கடன் உதவி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். படிப்பிற்கேற்ற வேலையினை புதுச்சேரி மாநில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கமும் இந்நாள் வரையில் செய்யவில்லை. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் படிப்பிற்கேற்ற வேலையினை புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கிட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து இந்த இளைஞர் மன்ற சார்பாக இந்த அரசுக்கு உணர்த்துகின்ற விதமாக படித்த இளைஞர்கள் கோட் அணிந்து குப்பை பெருகுகின்ற போராட்டத்தினை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.